ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவெளியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்போ காப்போ. மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களே, தேகம் சிறக்க யோகம், உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம். இப்போ நம்ம பார்த்து கொண்டு வருவது நமது மெகா தொலைக்காட்சி யூடியூப் பார்த்து நேயர்கள் கேட்கக்கூடிய சில பிரச்சனைகளுக்கு தீர்வாக பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் சற்று வயதானவர்கள் அவர்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு கடினமான யோகாசனங்கள் வேண்டாம். ஒருவருக்கு பலவிதமான பிரச்சனைகள் இருக்கின்றது, அதற்கு முத்திரைகளின் மூலமாகவும் உணவில் மூலமாகவும் தீர்வு சொல்லுங்கன்னு கேட்டிருக்காங்க. அந்த வகையில் ஒரு நேயர் கேட்டிருக்காங்க, அவங்களுக்கு ஞாபக மறதி அடிக்கடி வருகின்றது, அதே மாதிரி முதுகு வலி இருக்கின்றது, குறிப்பாக அடிமுதுகு வலி இருக்கின்றது, தூக்கமின்மை இருக்கின்றது, மன சஞ்சலம், மனதில் ஒரு அமைதியின்மை. இது ஒருத்தர் கேட்டிருக்காங்க. இந்த பிரச்சனைகள் நிறைய பேருக்கே இருக்கும். அப்போ நம்ம இதற்காக நம்ம என்ன தீர்வு அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். பொதுவாகவே நம்ம உடம்புல அந்த மூளை செல்களுக்கு நல்ல பிராண ஆற்றல் பாயணும். அதற்கு கீழே இருக்கக்கூடிய பிட்ரூட்ரி பீனியல் சுரப்பிக்கு நல்ல பிராண சக்தி கிடைக்கணும். அது கிடைக்கக்கூடிய முத்திரைகளை நம்ம கரெக்டாக ஹாகினி முத்திரை அதை எடுத்துக்கிட்டு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வந்தோம் அப்படின்னா நாளமில்லா சுரப்பிகளுக்கு எல்லாமே நல்ல பிராண சக்தி கிடைக்கும். அப்போ நம்ம தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ண நமக்கு கிராஜுவலாக அந்த முத்திரையில் நல்லா ஸ்பீடாக இன்ஹேல் அண்ட் எக்ஸேல் மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விட்டு பயிற்சி பண்ணும் பொழுது பிராண ஆற்றல் மூளை செல்களுக்கு நன்றாக பாய ஆரம்பிக்கும். அப்போ ஞாபக சக்தி சரியாகக்கூடிய நிலை நம்ம ஈஸியாக வந்துடும். அடுத்து முதுகு வலி சொல்லியிருக்காங்க, அதுக்கு நம்ம அனுசாசன முத்திரை பண்ண போகிறோம். அதே மாதிரி ஒரு சுறுசுறுப்பின்மை பிராண முத்திரை பண்ண போகிறோம், சின் முத்திரை பண்ண போகிறோம். ஸோ இதை நம்ம கரெக்டாக பயிற்சி பண்ணிகிட்டே வரும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு கேட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். இதில் நம்ம வாழ்வில் ஒரு ஒழுக்கம், காலையில் எழக்கூடிய நேரம் 5 மணி, இரவு படுக்கக்கூடிய நேரம் 9:30 மணி, இதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. அந்த நேரத்தை பசிக்கும் பொழுது பசி அறிந்து சாப்பிடக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக்கோங்க. நன்றாக மென்று கூழாக்கி சாப்பிடக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக்கோங்க. அதிக ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க, வெஜிடபிள்ஸ் அதிகமாக எடுத்துக்கோங்க, கீரை வகைகள் அதிகமாக எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வாழ்க்கை முறை அமைத்துக்கொண்டு இன்றைக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த பயிற்சிகளை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. அப்பப்போ நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் நல்லா மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. ஆழ்ந்த மூச்சுன்னு சொல்கிற மாதிரிங்க, நல்லா இன்ஹேல் பண்ணணும், மெதுவாக எக்ஸேல் பண்ணணும். இந்த மாதிரி பயிற்சிகளை பண்ணிகிட்டே வாங்க. எப்பொழுதுமே மூளை செல்களுக்கு பிராண ஆற்றல் நன்றாக பாயக்கூடிய நிலை இருக்கணும்னா ஆழ்ந்த மூச்சு உள்ளெழுத்து வெளியிடும் பொழுதும் முத்திரைகளின் மூலமாகத்தான் மூளை இதயம் இரண்டிற்கும் நல்ல ஒரு ஆற்றல் கிடைக்கின்றது. இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேர்களே, இப்போ நம்ம சுகாசனத்தில் உட்காந்துருக்கோம். தரையில் அமர முடியாதவர்கள் ஒரு நாற்காலியில் அமர்ந்து பயிற்சி பண்ணிக்கலாம். நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. முதல் முத்திரையாக நம்ம ஹாகினி முத்திரை பார்க்க போகிறோம். ப்ரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லா கைவிரலையும் சேர்த்துக்கோங்க. லேசாக ஒரு அழுத்தம் கொடுங்க. ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. தென் நார்மல் ப்ரீத்திங். இந்த முத்திரையின் மூலமாக மூளை செல்கள் பிட்ரூட்ரி பீனியல் சுரப்பிக்கு நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோ. அடுத்த முத்திரை அனுசாசன முத்திரை பண்ண போகிறோம். ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. தென் நார்மல் ப்ரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். கழுத்து முதுகு, நடுமுதுகு, அடிமுதுகு 3 பகுதிக்கும் நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். முதுகுத்தண்டு திடமாக இருப்பதாக எண்ணுங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை பிராண முத்திரை பண்ண போகிறோம். மோதிர விரல் சுண்டு விரல் அவனோட மையத்தில் பெருவிரல் வச்சுக்கோங்க. ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. தென் நார்மல் ப்ரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை சின் முத்திரை பண்ண போகிறோம். மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை.
தென் நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். அடுத்து வாயு முத்திரை பண்ண போகிறோம். ஆள்காட்டி விரல் மடிச்சுக்கோங்க, ரெண்டு நேரத்தில் கட்டை விரல். ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சு வெளியே விடுங்க. தென் நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த முத்திரையை அர்த்த பத்மாசனத்தில் பண்ணுறேன். அர்த்த பத்மாசனம் பண்ண முடிஞ்சவங்க ஒரு கால் மட்டும் போட்டுக்கோங்க. நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. ஹாகினி முத்திரை எல்லா கைவிரலையும் சேர்த்துக்கோங்க. ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சு வெளியே விடுங்க. நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். மூளை செல்களுக்கு பிட்ரூட்ரி பீனியல் சுரப்பிக்கு நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முதிரை அனுசாசன முதிரை. ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சு வெளியே விடுங்க. நடுமுதுகு, அடிமுதுகு, கழுத்து முதுகு 3 பகுதிக்கும் நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். முதுகுத்தண்டு திடமாக இயங்குவதாக எண்ணுங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை பிராண முத்திரை. மோதிர விரல், சுண்டு விரல், அதனோட மேத்தில் பெருவிரல் வச்சுக்கோங்க. ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சு வெளியே விடுங்க. நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை சின்முத்திரை. மோதிர விரல், பெருவிரல் நுனி. 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சு வெளியே விடுங்க. தென் நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை வாயு முத்திரை. ஆள்காட்டி விரல் மடிச்சுக்கோங்க, அதோட மேத்தில் கட்டை விரல். ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சு வெளியே விடுங்க. தென் நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அடி முதுகுவலி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதற்காக 2 கை சின்முத்திரை. உங்களது உணர்வு முதுகுத்தண்டனுடைய கடைசி கீழ்ப்பகுதி, உள்பகுதி, மூலாதார மையம். உங்களது மூச்சோட்டத்தை அந்த இடத்திலே 1 நிமிடம் கூர்ந்து தியானிக்கவும். நல்ல பிராணசக்தி அந்த பகுதி முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள். ஒரு நிமிடம் முதல் 2 நிமிடங்கள் அந்த இடத்திலே உங்களது மூச்சோட்டத்தை தியானிக்கவும். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நேயர்களே, இன்றைக்கு பார்த்த பயிற்சி மிக எளிமையான பயிற்சி. ஒவ்வொருவரும் தொடர்ந்து பயிலுங்கள். இந்த மாதிரி பிரச்சனை உள்ளவங்களுக்கும் முழுமையான தீர்வு கிடைக்கும். ஜென்ரல் ஹெல்த்தில் உள்ளவங்களும் ப்ராக்டிஸ் பண்ணலாம். இந்த முத்திரை செய்யும் பொழுது நமக்கு ஞாபக சக்தி நன்றாக இருக்கும். அடிமுதுகுவலி, நடுமுதுகுவலி வராமல் சிறப்பாக வாழலாம். தொடர்ந்து பயிலுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.